அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு. படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ்னு. அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். இப்போ அந்த பஸ்ஸில் இருந்து புகை வர்ற மாதிரி இப்போ ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு. மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்லை. விரக்தியில என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்களான உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார், உங்களை கொச்சைப்படுத்துகிறார். என்னன்னா, 1000 ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே, 1000 ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தையும் தாய்மார்களை பார்த்து பேசுறாரு. மக்கள் ஏமாறல, பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க. உங்க சுயநலத்துக்காக, உங்க குடும்பத்தினரை ரைடில் இருந்து காப்பாற்றுறதுக்காக அதிமுகவையே டெல்லியில போய் அமித்ஷா கிட்ட அடமானம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. 3 காரு 4 காருன்னு மாதிரி அமித்ஷா வீட்டு கதை தட்டின கதையை பற்றி தம்பி உதயநிதி தான் முதல்ல எடுத்து பேசினார். நீங்க என்ன சொல்றீங்க? அமித்ஷா வீட்டு கதை தட்டா என்ன தப்பு அப்படின்னு வெக்கமில்லாம கேட்குறீங்க.